கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக ஒரு முறை கூட தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக இன்னைக்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மளை என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். அப்போ எவ்வளவு பேர் என்பது முக்கியம் அல்ல, யார் இருக்கிறாங்கிறது தான் முக்கியம் இல்லையா? அப்போ அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் 2 3 பேர் ஒருமனப்பட்டு அங்கே கூடும்போது அங்கே அவர் இறங்கி வருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போ இன்றைக்கு தேவன் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நம்ம ஒரு நாள் தேவ சன்னிதானத்தில் வரும்பொழுது, ஆண்டவரே என்னோட நீங்க பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம் ஆயத்தமாய் நாம் காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. இன்றைக்கு கூட ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த வசனத்துல பாருங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன பண்றாரு, பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். கொலோசியர்கள் நிருபத்தில் சொல்லும்போது, நம்ம ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் நமக்குள்ள என்ன பண்றாரு, வாசம் பண்ணுகிறார். அப்ப அவர் எனக்குள்ளே வருகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் ஆவியா இருக்கிறார், ஆவியான தேவன் எனக்குள்ள வருகிறார். நான் ரட்சிக்கப்படும் போது எனக்குள்ள வர்றார், அவர் எனக்குள்ள இருக்கிறார். அதான் சத்தியம், புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியம். இப்ப பவுல் வேற ஒரு கோணத்துல சொல்றாரு, அவர் எனக்குள் இருக்கிறது உண்மைதான், கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணுகிறது உண்மைதான், அவர் எனக்குள்ளே பிழைத்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. வேதம் சொல்லுகிறது, மரித்த கிறிஸ்து இனி என்ன பண்றது இல்ல, மரிப்பது கிடையாது. அவருக்கு மரணம் கிடையாது. அவர் மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன். அப்போ அவர் உயிரோடு இருக்கிற தேவன் வந்து அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணும்போது அவருக்கு என்ன இல்லை, மரணம் இல்லை. அப்போ மரணம் இல்லாமல் எனக்குள்ளே அவர் என்ன பண்றாராமா, பிழைத்து இருக்கிறார். பவுல் சொல்றாரு, அவர் பிழைத்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கிறிஸ்து எனக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், கிறிஸ்து எனக்குள் செயல்படுகிறவராய் இருக்கிறார். அதான் அதனுடைய அர்த்தம். எனக்குள் செயல் இல்லாதபடிக்கு கிறிஸ்து கிடையாது, கிறிஸ்து எனக்குள்ளே செயல்படுகிறவராய் இருக்கிறார். இதுதான் ஒரு விதையாக நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய வித்து அவனுக்குள்ள என்ன பண்ணிருக்குதாமா, தரித்திருக்கிறது. பவுல் எப்படி ஒரு கொண்டு வர்றாரு அப்படின்னா, எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் மரித்த நிலைமையில் அல்ல, அல்லது செயல்படாதவராய் அல்ல, அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்துவனிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, கிறிஸ்து அவர்களுக்குள்ள வெறுமனே குடியிருப்பதற்காக அல்ல, கிறிஸ்து அவர்களுக்குள்ளே வெறுமனே வாசம் பண்ணுவதற்காக அல்ல, அவர் செயல்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அவர் செயல்படுகிறவராய் இருக்கணும். அதைத்தான் 1 யோவான்ல சொல்றாரு, இது ஒரு விதை, கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்ளுவேன், எப்படி அதை அனுபவபூர்வமா தெரிஞ்சு கொள்ளுவேன் அப்படின்னா, அது ஒரு விதையாக நம்ம அதை புரிந்து கொள்ளுகிறோம். என்ன சொல்றாரு, அவருடைய வித்து அவருக்கு நமக்குள்ள என்ன பண்ணிருக்குதாமா, தரித்திருக்கிறது. இந்த வித்து என்பதை நான் ஒரு விதையாக சித்தரித்து இது பண்ணணும்னு சொன்னா, இப்ப பாருங்க, ஒரு விதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாங்காய் விதையோ அல்லது ஏதாவது ஒரு விதை, எந்த விதையாக இருந்தாலும் அது மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்ட உடனே அந்த விதை என்ன பண்ணும்னா, விதைக்கு மேல ஒரு கூடு இருக்குது அல்லது தோல் பகுதி இருக்குது, உள்ளுக்குள்ள விதை இருக்குது. இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விதைக்குள்ள ஜீவன் இருக்கிறது, மேல ஒரு தோல் மூடி இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும்போது அந்த உள்ள இருக்கிறது என்ன ஆகும், இத தோலை உடைச்சிட்டு என்ன பண்ணும், வெளியே வரும். இப்ப பாருங்க, அந்த மேல இருக்கிற தோல் நம்ம மாம்சம் அப்படின்னா, நமக்குள்ளே கிறிஸ்து என்ன பண்றாரு, பிழைத்திருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். அப்ப ஜீவனோடு இருக்கிற கிறிஸ்து வந்து ஒரு நாள்ல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்குள்ள விதையா இருக்கிறாரு.
அந்த விதை என்ன பண்ணுமாமா, இந்த மாம்சத்தை உடைச்சிட்டு அது என்ன பண்ணணும், வெளியே வர வேண்டும். அதுதான் கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறது நான் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு ஆவியானவர் கேட்கிறாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ள பிழைத்திருக்கிறாரா? இந்த அனுபவத்துல எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து என்னுடைய மாம்சத்தை உடைத்து வெளிப்படுகிறாரா? எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வளருகிறாரா? இல்லை அப்படின்னா, என்னுடைய மாம்சம் உடைக்கப்படலைன்னா, என்னுடைய மாம்சத்தை மீறி அவர் வெளியே வரலைன்னா, எனக்குள்ளே கிறிஸ்து செயல்படாதவராக இருக்கிறார். நான் கிறிஸ்தவன் தான், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், ஆனால் அவர் செயல்படுகிறாரா? அவர் என்னுடைய மாம்சத்தை உடைத்தவர் வெளியே வருவதற்கு நான் அனுமதிச்சிருக்கிறேனா? இல்லை என்னுடைய மாம்சம் இன்னும் பலப்பிரயோகம் பண்ணி கிறிஸ்துவை அடக்கி கொண்டிருக்கிறதா? அல்லது கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? இன்னைக்கு நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். வாசிக்கலாம், கலாத்தியர்கள் நிருபத்தில் அதை தான் பவுல் என்ன சொல்றாரு, 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் என்ன சொல்றாரு, வாசிங்க. கிறிஸ்துவினுடையவர்கள், கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவின் உடையவர்களாய் நீங்கள் இருந்தால் தங்கள் மாம்சத்தையும், கிறிஸ்துவின் உடையவர்கள் அவர்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். என்ன பண்ணுவாங்களாமா, சிலுவையில் அறைந்திருப்பார்கள். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்து எனக்குள்ள இருந்தால், கிறிஸ்து எனக்குள் செயல்படுகிறவராய் இருந்தால், அவர் எனக்குள்ள உயிரோட்டமாய் இருந்தால், என்னுடைய மாம்சமும் அதனுடைய ஆசை இச்சைகளும் என்னவா இருக்குமாமா, சிலுவையில் அறையப்பட்டதா இருக்கும். பவுலுடைய அனுபவத்தை தான் சொல்றாரு. நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், என்னுடைய மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அப்போ மாம்சம் எப்படி சிலுவையில் அறையப்படும்? மாம்சத்தின் சுபாவங்கள் அழியும் போது அது சிலுவையில் அறையப்படுகிறது. மாம்சத்தின் சுபாவங்கள் என்ன? ஆவியின் கனியை குறிச்சும் மாம்சத்தின் சுபாவத்தை குறிச்சும் பேசுறாரு. மாம்சத்தின் சுபாவங்கள் என்னவாமா? அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள். பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள். அப்போ நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார் என்று சொன்னா எனக்குள்ள பொறாமை வரக்கூடாது, வைராக்கியம் வரக்கூடாது, பிரிவினைகள் வரக்கூடாது, கோபங்கள் வரக்கூடாது, சண்டைகள் வரக்கூடாது. இந்த காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு அழிந்து அழிந்து எனக்குள்ள ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு நான் என்னைக்கு உணர்றனோ அன்னைக்கு பவுல் மாதிரி நம்ம சொல்ல முடியும், கிறிஸ்து எனக்குள்ள என்ன பண்ணியிருக்காரு, பிழைத்து இருக்கிறார். அவர் பிழைத்திருந்தால் மட்டுமே நம்மளால ஏதாவது ஒரு உபயோகம் இந்த உலகத்துல. அவர் எனக்குள்ள பிழைத்து இல்லாவிட்டால் நான் இந்த உலகத்துல என்ன சாதிக்க போறேன்? எனக்கும் புறஜாதிக்கு என்ன வித்தியாசம்? அப்போ என்னுடைய மாம்சம் உடைக்கப்பட வேண்டும். அப்போ ஒரு விதை எப்படி உடைச்சிட்டு வெளியே வருகிறதோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து அவருடைய மாம்சத்தை தகர்த்து, மாம்சத்தை அழித்து, அல்லது மாம்சத்தை சிலுவையில் அறைந்து, அல்லது மாம்ச சுபாவங்களை மாற்றி கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்து நமக்குள்ள பிழைத்திருக்கிறதாக அர்த்தம். சரி, இப்ப பாருங்க, விதைய பொதுவா மண்ணில் தான் விதைப்போம் இல்லையா? மண்ணில் விதைச்சோன்ன மண்ணோட லெவலுக்கு கீழே தான் அந்த விதை என்ன பண்ணும், இருக்கும். மண்ணுக்கு உள்ள அந்த விதை இருக்கும். ஒருவேளை குழி தோண்டி புதைச்சிருக்கலாம், இல்லைன்னா விதைச்சிருக்கலாம், ஏதோ மண்ணுக்கு கீழே தான் என்ன பண்ணும், இருக்கும். அப்போ விதையினுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா, முதல் தன்னுடைய மேல இருக்கிற அந்த ஓடை உடைக்கும் இல்லையா? தனக்கு மேல இருக்கிற அந்த தோலை உடைக்கும். ரெண்டாவது என்ன பண்ணும், தனக்கு மேல இருக்கிற மண்ணையும் பிளந்துட்டு என்ன பண்ணும், மேல வரும். அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார் அப்படின்னா, முதல்ல என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய மாம்சம், என்னுடைய சுபாவம், என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய பாவ வாழ்க்கை, இதை உடைச்சு, எனக்குள்ள இருக்கிற மாம்சத்தை உடைச்சு கிறிஸ்து வெளிப்படணும். அப்படி வெளிப்பட்டது உண்மை என்றால் அது கண்டிப்பாக இந்த உலகத்தையும் உடைச்சிட்டு மேல வரும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய மாம்சத்தின் மேல ஜெயம் எடுக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு உலகத்தின் மேலே அவனுக்கு என்ன இருக்க வேண்டும், ஜெயம் எடுக்க வேண்டும். ஏன்னா அவருடைய வித்து நமக்குள்ள இருக்குது. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கும்போது நான் அல்ல, அவர் தான் வளர்றாரு, அவர் தான் உடைக்கிறாரு. அவர் உடைக்கிறதுக்கு நான் விட்டு கொடுக்க வேண்டும்.
முதல்ல என் சரீரத்தை உடைக்கிறதுக்கு நான் விட்டு கொடுத்துருந்தேன்னா, அவர் சரீரத்தை விட்டு வெளிப்பட ஆரம்பிச்சார்னா கண்டிப்பாக எனக்கு மேல எவ்வளவு கடினமான மண் இருந்தாலும் சரி, எவ்வளவு கடினமான உலகம் இருந்தாலும் சரி, அந்த உலகத்தை பிரித்து கொண்டு அந்த கிறிஸ்து மேல ஒரு விதை எப்படி முளைச்சு வருகிறதோ அது மாதிரி அவர் வெளிப்படுவார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதான் பவுல் என்ன சொல்றாரு, 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கல. கலாத்தியர் எழுதிருக்கோம் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து வேற ஒன்றையும் குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு, அவரால் உலகம் எனக்கு என்ன பண்ணிருக்குது, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க போதும். பவுல் என்ன சொல்றாரு, என்னுடைய சரீரம் சிலுவையில் அறையப்பட்டிருச்சு, கிறிஸ்து வெளிப்பட ஆரம்பிச்சிட்டார், எனக்குள்ள அவர் பிழைத்திருக்கிறார். அதே நேரத்துல என் சரீரம் உடைக்கப்பட்ட உடனே உலகமே எனக்கு என்ன பண்ணுகிறது, சிலுவையில் அறையப்படுகிறது. நான் உலகத்தை ஜெயிக்கிறேன் இல்லையா? 1 யோவான்ல வாசிக்கிறோம், தேவனால் பிறந்தவர்கள் வந்து உலகத்தை என்ன பண்ணுவாங்கம்மா, ஜெயிப்பார்கள். இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தை நம்ம ஜெயிச்சிருக்கிறோமா? நமக்கு எதிராக வருகிற போராட்டத்துக்கு எதிராக ஜெயம் எடுத்திருக்கிறோமா? பல பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது தளர்ந்து போய் அதுக்கப்புறம் யாராவது நம்மளை பலப்படுத்தி அப்படிதான் எழுந்திருக்கிறோமா? அல்லது கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறதுனால எனக்கு எதிராய் வருகிற போராட்டங்கள், எனக்கு எதிராய் வருகிற சூழ்ச்சிகள், சத்துருவினுடைய கிரியைகள், மனுஷீக போராட்டங்கள், ஆவிக்குரிய போராட்டங்கள், இவைகளெல்லாம் ஜெயிக்கக்கூடிய பலன் எனக்குள்ள இருக்குதா? இது இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்ப பாரு சோர்ந்து போறது, எப்ப பாரு இன்னொருத்தர் பலப்படுத்தணும், எப்ப பாரு குடும்பத்துல பிரச்சனை, இப்படி இருந்தா உலகம் அவனுக்கு சிலுவையில் என்ன பண்ணல, அறையப்படவில்லை. அவங்க மாம்சம் சிலுவையில் அறையப்படவில்லை. மாம்சம் உடைக்கப்பட்டிருந்துச்சுன்னா, மாம்சத்தின் மேல ஒரு ஜெயம் இருந்தா அடுத்தது உலகத்தின் மேல கண்டிப்பா என்ன கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். அப்படி ஜெயம் எடுக்கிற ஒரு மனுஷன் தான் அவனுக்குள்ள கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அப்ப பாருங்க, கிறிஸ்து நமக்குள்ள என்ன இருக்கணுமாமா, அவர் பிழைத்திருக்க வேண்டும். இப்ப பாருங்க, செடி ஒரு விதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, அதை உடைச்சிட்டு வெளியே வருது. அடுத்தது அதுக்கு மேல இருக்கிற மண்ணை உடைச்சிட்டு என்ன பண்ணுது, வெளியே வருது. இப்போ வளர்ந்து வருகிறது நம்ம மாம்சமா கிறிஸ்துவா? மாம்சமா கிறிஸ்துவா? ஏன்னா அவர் தான் எனக்குள்ள இருக்கிறார். எனக்கு உள்ள இருக்கிறதா வளர்ந்துட்டு வந்துட்டே இருக்குது, எனக்கு வெளியில் இருக்கிறது செத்து கொண்டே இருக்கிறது இல்லையா? சரீரம் உடைக்கப்பட்டுருச்சு, மண் உடைக்கப்பட்டுருச்சு, இப்போ அந்த செடி என்ன பண்ணுது, மேல வளருது. இப்ப மேல வளர்ந்தோட சத்தியம் வேற மாதிரி சொல்றாரு. அந்த சத்தியத்தை வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் என்னவாமா, கொடிகள். இப்ப பாருங்க, அந்த விதை ஓட்டை உடைத்து கொண்டு அதற்கு மேல் இருக்கிற மண்ணை உடைத்து கொண்டு ஒரு செடி முளைத்து கொண்டு வருகிறது. சரியா? ஒரு திராட்சை செடி முளைச்சிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது முளைச்சு மேல வந்த உடனே இப்ப அந்த முளைச்சு வர்ற விஷயம் வந்து அது வந்து கிறிஸ்து, அவர் வளர்ந்து வந்துட்டே இருக்கிறாரு. இது மேல வரும்போது கண்டிப்பா அதுக்குள்ள கொடி வருமா வராதா, பிரான்ச் வருமா வராதா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் செடி, நீங்க என்னவாமா, கொடிகள் இல்லையா? அப்ப நான் செடியா இருக்கிறேன், நீங்க என்னவா இருக்கிறீங்க, கொடியா இருக்கிறீங்க. அப்போ இந்த கொடியானது செடியில என்ன பண்ணிருக்கணுமாமா, நிலைத்திருக்க வேண்டும். வாசிக்கலாம் வசனத்தை. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று என்ன பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றாருன்னா, கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறாருடைய 3வது தெளிவு என்னன்னா, இந்த கொடி எவ்வளவு நீளத்துக்கு போனாலும் சரி, இந்த கொடி எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி, அதனுடைய எண்டு யார் கூட கனெக்ட் ஆயிருக்கும், இந்த செடியோட கனெக்ட் ஆயிருக்க வேண்டும். செடியோட கனெக்ட் ஆயிருந்து ஒரு கொடி எத்தனை கிலோமீட்டர் போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த ராஜ்யத்துக்கு போனாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, வேதம் சொல்லுகிறது அவன் கனி கொடுப்பான். அப்ப என்னால கனி கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா இந்த செடியோட உள்ள உறவுல ஏதோ பிரச்சனை இருக்குது என்று அர்த்தம். பாருங்க, கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதனுடைய 3வது தெளிவு, எனக்குள்ளே கனிகள் இருக்க வேண்டும், ஆவியின் கனிகள் வர வேண்டும். ஆவியின் கனி என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய பொறுமை, சாந்தம், நற்குணம், இச்சை. அப்போ விசுவாசம், இதெல்லாம் என்னன்னா எனக்குள்ள வெளிப்பட வேண்டும். ஒரு கொடி செடியிலிருந்து வந்துச்சுன்னா
ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது கண்டிப்பா பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி ஆகணும் அது, இல்லையா? அப்ப கனி ஆகலைன்னா இந்த செடியோட அது என்ன பண்ணல, இணைக்கப்படவில்லை என்று சொல்லி அர்த்தம். அப்ப பாருங்க, வாசிக்கலாம். அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்களேன். 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் என்ன பண்ணுவானாமா, எரியுண்டு உலர்ந்து போவான். எரியுண்டு உலர்ந்து போவான். அப்ப பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிற ஒரு விஷயத்தை குறித்து பேசுகிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ள பிழைச்சிருந்தாருன்னா நீங்க நிலைச்சிருப்பீங்க. நான் நிலையில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன், நிலையில்லாத ஒரு சமாதானம், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற நாளைக்கு பிரச்சனை, நாளானைக்கு சமாதானமா இருக்கிற அடுத்த நாள் பிரச்சனை, இந்த வாரம் உற்சாகமா இருக்கிற அடுத்த வாரம் சோர்வா இருக்கிற, அப்படின்னா நிலை இல்லை என்று அர்த்தம். நான் கிறிஸ்துவோடு கனெக்ட் ஆயிருந்தேன்னா நான் நிலையுள்ளவனாக இருப்பேன். இப்ப பாருங்க, சில கொடிகள்லாம் இந்த பூமியில படற கொடிகள்லாம் இருக்குது. அந்த கொடிகளை பார்த்தீங்கன்னா படர்ந்து போயிட்டு இருக்கும், திடீர்னு அதுக்குள்ளேயே வேறு விட ஆரம்பிச்சிடும், அது பூமியோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னில தான் கனெக்டா இருக்கணுமே ஒழிய நீங்க எதை உடைச்சிட்டு வந்தீங்களோ அது கூட மீண்டும் என்ன பண்ணக்கூடாது, கனெக்ட் ஆகக்கூடாது. பல கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில தோல்விக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் கிறிஸ்துவோட கொடிகளா தான் இருக்கிறாங்க. கொடி நீளமா போன உடனே அது மண்ணு மேலதானே படர்ந்து போகுது, உலகத்துல தான் இருக்கிறாங்க. என்ன ஆயிடுது, அது உலகத்தோட வேறு விட ஆரம்பித்து விடுகிறது. உலகத்தோட வேறு விட ஆரம்பிச்ச உடனே உலகத்தினுடைய சத்தம் உரிய ஆரம்பிச்சிடும். இங்கிருந்து கிறிஸ்துவும் செயல்பட்டு இருக்கிறாரு, இங்கிருந்து உலகமும் செயல்பட்டு இருக்குது. ரெண்டு மிக்ஸ் ஆச்சுன்னா என்னது, அவனுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்த ஜீவிதம் நஷ்டப்படுகிறது, ஆவியும் மாம்சமும் சேர்ந்து போராடுகிறது, தோல்வியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்து உங்களுக்குள்ள பிழைச்சிருந்தாருன்னா, கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிச்சிருந்தாருன்னா, என்னுடைய கொடி எத்தனை தூரம் போனாலும் சரி, எத்தனை உயரம் போனாலும் சரி, நான் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சாலும் சரி, எவ்வளவு உயரத்தில் ஆண்டவர் என்னை கொண்டு போனாலும் சரி, அல்லது எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தாலும் சரி, நான் எவ்வளவு ஆண்டவர் என்னை பயன்படுத்தினாலும் சரி, நான் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும், அவரோடு கனெக்டா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்து எனக்குள்ள பிழைச்சிருந்தா அதனுடைய அடையாளம், முதலாவது என்னுடைய மாம்சத்தை நான் உடைப்பேன், இரண்டாவது என்னை சுற்றி இருக்கிற உலகத்தை நான் உடைச்சு வெளியே வருவேன், மூணாவது எந்த சூழ்நிலையிலும் நான் கிறிஸ்துவோட என்ன பண்ணிருப்பேன், கனெக்ட் ஆகிருப்பேன். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பிழைத்திருக்கிறதுனுடைய அர்த்தம். பவுல் பாருங்க, அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு உதாரணத்தை கூட சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நிலைச்சிருக்கிறத வேற எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். உங்களுக்காக நான் என்ன பண்றேன்? கர்ப்பவேதனை. அப்ப கிறிஸ்துவை ஒரு கருவாக சித்தரிக்கிறார். முதல்ல ஒரு விதையாக சித்தரிக்கிறோம், அடுத்தது இது ஒரு என்னவா, ஒரு கருவாக இருக்கிறது. இப்ப நல்லா பாருங்க, இப்ப பிரெக்னன்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா, என்னைக்கு ஒரு கரு ஒரு பெண்ணுடைய வயிற்றுக்குள்ள உருவாகுதோ, நல்லா இருப்பாங்க, நல்லா பேசிட்டு நல்லா வேலை செஞ்சுட்டு எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. இவங்க பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற சிம்டம்ஸ் வந்த உடனே அவங்க இருக்கிற மாதிரி ஆக்டிவா இருப்பாங்களா, இல்ல அவங்க தளர ஆரம்பிச்சிருவாங்களா? தளர ஆரம்பிச்சிடலாம். என்ன அர்த்தம்? அது வரைக்கும் ஆக்டிவா இருந்தாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கரு உருவான உடனே சத்தெல்லாம் இப்ப எங்க போக ஆரம்பிக்குது, கருவுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அப்ப சத்து அதுக்குள்ள போக ஆரம்பிச்ச உடனே இந்த சரீரம் என்ன ஆயிட்டு இருக்குது, தளர ஆரம்பிக்குது, சோர்வுகள் வர ஆரம்பிக்குது, பலவீனங்கள் வர ஆரம்பிக்குது. அப்ப பாருங்க, கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வேன்னா, இயேசு எனக்குள்ள வந்தால், நான் ரட்சிக்கப்பட்டால், இயேசு என்ற கரு எனக்குள்ள உருவானா இந்த சரீரம் ஆக்டிவ் ஆகக்கூடாது, இந்த சரீரம் தளர ஆரம்பிக்கணும். அல்லது என்னுடைய மாம்சம் பலப்படக்கூடாது, என்னுடைய மாம்சம் குறைய ஆரம்பிக்கணும். இதுவரைக்கும் என்னுடைய மாம்சத்துக்கு போயிட்டு இருந்த சத்து இனி எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளாக போக வேண்டும். எனக்குள்ள ஆவிக்குரிய மனிதனுக்கு அந்த சத்து போகணும். இதுவரைக்கும் மாம்சத்தை நான் பலப்படுத்தி கொண்டிருந்த நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டனோ, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நான் கான்சென்ட்ரேட் பண்ணி எனக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் பலப்படுவதற்காக நான் முயற்சி எடுக்க வேண்டும். பாருங்க, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு உங்க மாம்ச பலத்துல நீங்க போராடுறீங்களோ, மாம்சம் மேற்கொண்டுட்டே இருக்குதோ, அவனுக்குள்ள கிறிஸ்து என்னவா இல்ல, பிழைத்திருக்கவில்லை. கரு உண்மையில இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாடி டயர்ட் ஆகுது இல்ல. அப்போ கிறிஸ்து எனக்குள்ள இருக்கும்போது என்னுடைய வெளிப்பிரகாரமான சரீரம் எப்படி ஆக்டிவா இருக்கும், என்னுடைய வெளிப்பிரகாரமான சரீரம் எப்படி பாவத்தினுடைய உணர்வுகள் வரும், வெளிப்படையான சரீரம் எப்படி உலகத்தோடு ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கும்,
உலகத்தின் மேல ஒரு வெறுப்பு உருவாக வேண்டும். உலகத்தின் மேல ஒரு அதாவது ஒரு அருவருப்பு. பாருங்க, பிரெக்னன்ட் ஆனாலே அவங்களுக்கு சிலதெல்லாம் பிடிக்காது. நல்லா சாப்பிட்டு இருந்தது என்னது பிடிக்காது. அப்ப என்னன்னா, இதுவரை அவர்கள் அனுபவிச்ச, இதுவரை அவர்கள் சந்தோஷப்பட்ட பல விஷயங்கள் இந்த கரு உருவானவன வெறுப்பாய் மாறிடும். அதுதான் கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறதுனுடைய அர்த்தம். அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதும் போது வாசிங்களேன், 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், கிறிஸ்து உங்களுக்குள்ள கருவாய் இருந்தால், சரீரமானது பாவத்தின் நிமித்தம் என்னவா இருக்குமாமா? மரித்ததாயும், ஆவியானது நீதி நிமித்தம் எப்படி இருக்குமாமா? ஜீவன். அதுதான் அடையாளம். கிறிஸ்து எனக்குள்ள பிழைச்சிருக்கிறாரு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சரியான ஒரு கிறிஸ்தவன். நான் என்னை எப்படி சீர்படுத்தி பார்க்கிறது, என்னை எப்படி தராசுல தூக்கி பார்க்கிறதுனா, நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்குள்ள இருக்கிற ஆவியானது அது ஜீவன் உள்ளதா இருக்க வேண்டும். என்னுடைய சரீரமானது எப்படி இருக்கணுமாமா? சாக வேண்டும். என்ன போட்டிருக்குது? என்னுடைய சரீரம் மரித்ததாயும், மரித்த நிலைமையில் இருக்கணும். மாம்சம் எழும்பக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரம் மரித்த நிலைமைக்கு போயிருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில சரீரம் பல காரியங்களை வெறுத்திருக்குதா? சரீரம் பல விரும்பின விஷயங்களை மாற்றி இருக்குதா? இதெல்லாம் நடக்கலன்னு சொன்னா எனக்குள்ள கிறிஸ்து பிழைத்திருக்கிறாரா இல்லையான்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ள என்னது இருக்கிறது. கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருந்தா இந்த சரீரம் மரிக்க ஆரம்பித்து விடும். அன்று முதல் சரீரம் என்ன ஆயிரும்? மரிக்க ஆரம்பித்து விடும். இந்த மரணம் நமக்குள்ள கண்டிப்பா நடக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறத இந்த கருவு சம்பந்தப்பட்டு நம்ம பார்க்கணும்னு சொன்னா, முதல்ல பிரெக்னன்ட் ஆகுறாங்க. பிரெக்னன்ட் ஆனோன்னு என்ன ஆகுது? வெளியில் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காம போயிருது. ரெண்டாவது சிம்டம்ஸ் என்னன்னா, பிரெக்னன்ட் ஆனாலே வாமிட்டிங் சென்ஸ் என்ன பண்ணிடும்? அவங்களுக்குள்ள வந்துடும். சிலதை வாமிட் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? பிரெக்னன்ட் ஆனவங்களுடைய அடையாளமே என்னன்னா வாமிட் எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. வாசிங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்க என்ன பண்ணுவோமா? வாமிட் பண்ண வேண்டும் இல்லையா? எனக்குள்ள பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய பழக்க வழக்கங்கள் எனக்குள்ள இருக்கிறது, உள்ள இருந்துச்சு. பட் கரு உருவான உடனே இதுக்கு உள்ள என்ன பண்ண முடியல? இருக்க முடியாம அது வாமிட்டிங்கா வெளியே வருகிறது இல்லையா? எனக்குள்ள இருக்க முடியாம அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு கரு உருவான உடனே ஒரு தாய்க்குள்ள எப்படி அந்த வாமிட்டிங் சென்ஸ் வந்து கொண்டிருக்கிறதோ, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள கிறிஸ்து பிழைத்திருந்தால் அனுதினமும் சிலதை வாமிட் எடுக்க வேண்டியது வர வேண்டும் இல்லையா? சில நேரத்துல பாவம் என்ற உணர்வு வரும்போது அதன் மேல ஒரு வாமிட்டிங் சென்ஸ் வர வேண்டும். அதை அருவருப்பாக நமக்கு தோன்ற வேண்டும். சிலது வெளியேற வேண்டும், சிலது நம்மை விட்டு வெளிப்பட வேண்டும், அது நம்மளை விட்டு விலக வேண்டும். கருமையானவர்களே, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரா? கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறாரா? எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும்? நமக்குள்ள இருந்து வாமிட்டிங் நடக்கிறதா? தேவையில்லாத முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை என்ன பண்ணுவோமா? களைந்து போட்டு அது என்னுடைய சிந்தனையிலிருந்து களைய வேண்டும், என்னுடைய பார்வையிலிருந்து களைய வேண்டும், என்னுடைய சரீரத்திலிருந்து களைய வேண்டும். என்னுடைய மனது, அறிவு, உணர்ச்சி, சித்தம், என்னுடைய உள்ளுக்குள்ள அந்தரங்க விஷயங்கள் எல்லாத்திலும் ஒரு களைதல் அங்கு நடக்க வேண்டும். அங்க ஒரு வாமிட்டிங் நடக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்து எனக்குள்ள என்ன பண்றாரு? பிழைத்திருக்கிறார். அவர் வளர வளர சிலதுக்கெல்லாம் உள்ள என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. ஒளி வரும்போது இருளுக்கு அங்க என்ன இல்லை? இடம் கிடையாது. இருள் விலக வேண்டும். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறாரு, எல்லாம் உள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொன்னா கிறிஸ்து பிழைத்திருக்கிறாரா என்பதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் உள்ள, ஆனா பிழைத்திருக்கிறாரான் தான் சந்தேகம் இல்லையா? கிறிஸ்து இருக்கிறார் ஆனால் செயல்படுகிறாரான் தான் சந்தேகம். சும்மா கிறிஸ்து உள்ள இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவர் செயல்படுகிறவராய் நமக்குள்ள என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, ரெண்டாவது சிம்டம்ஸ், கரு உள்ள வந்துச்சுன்னா அங்க வாமிட்டிங் என்ன பண்ணும்? நடக்கும். மூணாவது ஒரு சிம்டம்ஸ் பாத்தீங்க, ஒரு 3 மாசம் 4 மாசம் இல்ல ஒரு 6 மாசம் ஆச்சுன்னு சொன்னா அவங்க எப்படி 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தாங்களோ அப்படியே இருப்பாங்களா இல்ல டோட்டலா வேற மாதிரி இருப்பாங்களா? டோட்டலா வேற மாதிரி. வயிறு பெருசா இருக்கும், முகம் வீங்கி இருக்கும், உடல் ரூபமே என்ன பண்ணிடுச்சு? மாறிடுச்சு. உள்ளுக்குள்ள கரு இருந்தால் ஒரு மாசத்துல அந்த உடலுக்குள்ள என்ன நடக்கும்? மாற்றம் நடக்கும். வித்தியாசமாயிட்டே இருப்பாங்க. அவங்க முகம் மாறும், அவங்களுடைய வயிறு பெருசாகும், எல்லாமே வித்தியாசமாயிரும்.
இதைத்தான் பவுல் சொல்றாரு கொரிந்தியர்கள் நிருபத்துல. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:17. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். அந்த வசனங்கள் நமக்குள்ள வேலை செஞ்சிருக்கிறதா முக்கியம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருப்பான்? புது சிருஷ்டியா இருப்பான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, கரு உள்ள உருவாச்சுன்னா ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாசமும் வேற வேற ரூபம் ஆயிட்டே இருக்கும். பழைய ரூபம் என்ன பண்ணிட்டு இருக்கும்? ஒளிந்து கொண்டே இருக்கும். அப்போ கரு உருவாயிருச்சுட்டு அப்படியே சில மாதிரி இருந்தா ஏதாவது கரு உள்ள இருக்குதா? நம்ம கரு இருக்குதுன்னு நினைச்சிருப்போம். நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அது கருவா கட்டியான்னு தெரியுது இல்லையா? நமக்குள்ள சில நேரத்துல கட்டியை வச்சுட்டு கருன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். கிறிஸ்து உள்ள பிழைச்சிருக்கிறார், நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று பலரும் சொல்றாங்க. அங்க உள்ள கிறிஸ்து கிடையாது, கரு கிடையாது, கட்டி உள்ள. அதனாலதான் அது வளர்றது இல்லை. அதனாலதான் சரியான ஒரு வெளிப்பாடுகள் அங்க நடக்கிறது இல்லை, வாமிட்டிங் நடக்கிறது இல்லை, growth இல்லை அந்த இடத்துல இல்லையா? அது ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? 10 மாசத்துல எனக்கு டெலிவரி நடந்துடும், ஆண்டவர் வந்தோம், நான் பரலோகம் போயிடுவேன். ஏமாற்றப்பட்டு விடுவீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏனோ தானோ என்று வாழுகிற வாழ்க்கை அல்ல. உனக்குள்ள கரு இருந்துச்சுன்னா அதனுடைய வெளிப்பாடு வெளியே தெரியணும். உனக்கு உள்ள ஒண்ணு இருந்துச்சுன்னா அது வெளியே தெரியணும். அகத்தின் அழகு முகத்துல தெரியும் சொல்றாங்க இல்லையா? உள்ள கிறிஸ்து இருந்தா அது என்னுடைய அறிவில, உணர்வில, பேச்சில, நடக்கையில, செயல்பாடுகளில எல்லாத்துலயும் அது வெளிப்பட வேண்டும். அது வெளிப்படாதபடிக்கு எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா உள்ள கிறிஸ்து அல்ல, கிறிஸ்து என்று நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது கரு அல்ல, அது கட்டி என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறார். இன்னைக்கு சில கட்டிகளை ஆபரேஷன் பண்ண வேண்டும். சில கிறிஸ்தவர்களுக்கு உள்ள இருக்கிற வயிறைக்குள்ள இருக்கிற விஷயத்த அவருடைய உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற ஸ்கேன் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அது ஸ்கேன் பண்ணி கட்டி என்றால் அதை ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். இது செய்யலைன்னு சொன்னா உயிருக்கே ஆபத்து கூட வரலாம். இது செயல்படலன்னு சொன்னா பிரசவ காலத்துல நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க, வெளிப்படுறது கட்டியா இருக்கும். பலருடைய வாழ்க்கையில தோல்வியில முடிய வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறாரு, உனக்குள்ள கிறிஸ்து இருந்தால், உள்ள பிழைத்திருந்தால் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வெளியே இருக்கணும். இது எதுவுமே இல்லை, ஆனா கிறிஸ்து இருக்கிறாருன்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் இல்லையா? சத்தியம் நமக்குள் இராது. வெறுமனே ஒரு மேம்போக்கான கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்ப பாருங்க, 3வது சிம்டம்ஸ் என்னன்னா அவங்க புதுசா மாறிக்கொண்டே இருப்பார்கள். அவருடைய சரீரத்திலே என்ன பண்ணிருக்கும்? மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். 4வது சிம்டம் என்னன்னா, ஒரு கரு உருவாச்சுன்னா அவங்களுக்குள்ள சரீரம் பலவீனமாகும், வாமிட்டிங் நடக்கும், அடுத்தது ரூபம் மாறும். கடைசியில 9 மாசம் ஆகும்போது என்ன நடக்கும்? குழந்தை பிறக்கும். கரு உள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன நடக்கும்? குழந்தை பிறக்கும். ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள கிறிஸ்து உள்ள இருந்தாருன்னா அவன் பிரசவிக்கிறவனா இருப்பான். அவன் சுவிசேஷம் சொல்லி குழந்தைகளை பெற்றெடுக்கிறவனா இருப்பான். ஆவிக்குரிய குழந்தைகளை பெற்றெடுக்கிறவனா இருப்பான். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், 20 வருஷமா எனக்குள்ள இருக்கிறாரு. ஆனா இது வரைக்கும் நான் யாரையும் பெற்றெடுக்கலன்னா உள்ள இருக்கிறது என்னது? கருவா கட்டியா? கருனா 9 மாசம் நிறைவடையும் போது அங்க பிரசவம் நடந்திருக்க வேண்டும் இல்லையா? பிரசவம் நடக்கணும் எப்படியாவது. இல்ல 2 வருஷம் ஆச்சுங்க பிரெக்னண்டா இருக்கிறேன்னு யாராவது சொல்றாங்களா? இன்னைக்கு பலர் 20 வருஷமா பிரெக்னண்டா இருக்கிறாங்க. வெளிப்பட மாட்டேங்குது, கரு வெளிப்பட மாட்டேங்குது. ஏன் வெளிப்படல? அவங்களுக்குள்ள கரு அல்ல, அது கட்டியாக இருக்கிறது. எனக்குள்ள கிறிஸ்து பிழைத்திருந்தா அந்த காலத்துல கண்டிப்பா குழந்தை என்ன பண்ணிருக்கும்? பிறந்திருக்கும். பவுல் பாருங்க, தீமோத்தேயு 1:1, தீத்து 1:1 அந்த வசனங்கள்லாம் வாசிச்சு பாருங்களேன். நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு என்ன எழுதுறாரு? விசுவாசத்தில் உத்தம குமாரன். யாருடைய குமாரன்? அவரு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனுடைய குமாரன். அவரு பவுலுடைய குமாரன். இவர் பெற்றெடுத்திருக்கிறாரு. தீத்து 1:1 வாசிங்க. தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு என்ன பண்றாரு? அப்போ தீத்துவும் யாரு? குமாரன் இல்லையா? அப்போ பவுல் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய குமாரர்களை பெற்றெடுத்திருக்கிறார் இல்லையா?
அப்ப அந்த குமாரனுக்கு லெட்டர் தீமோத்தேயுவே, நீ இந்த சில காரியத்தை இப்படி செய், சபையில நீ இப்படி இரு, குடும்பத்துல நீ இப்படி இரு, உபதேசத்துல இப்படி இருன்னு சொல்லிட்டு குமாரனுக்கு டீச் பண்றாரு. அதான் அந்த லெட்டர். அதான் பவுல் சொல்றாரு, கர்ப்ப வேதனைப்படுகிறேன், கிறிஸ்து உள்ள உருவாகிறதுக்கு நான் என்ன பண்றேன், கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அப்போ ஒரு கிறிஸ்தவன் கர்ப்ப வேதனைப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் குழந்தைகளை பெற்றெடுக்கிறவனா இருக்கணும். நான் கேட்கிறேன், நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்து குழந்தை பெற்றெடுத்துருக்கிறோமா? ஒரு சாதாரண கரு உருவாச்சுன்னா 9 மாசத்துல ஒரு குழந்தை வருது. நீ ரட்சிக்கப்பட்டு 9 மாசமா இருந்துச்சுன்னா, 1 வருஷமா இருந்துச்சுன்னா, உனக்குள்ள பெற்றெடுத்த குழந்தை எங்க? சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோமா? நம்ம எத்தனை பேரை ஆதாயப்படுத்தி இருக்கிறோம்? எத்தனை பேரை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தி? என்னால ஒருத்தனை சுவிசேஷம் சொல்லி சபைக்குள்ள வழி நடத்த முடியல அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறதுடைய அர்த்தம் எங்க? எனக்குள்ள கிறிஸ்து பிழைத்திருந்தா, என்னுடைய சரீரம் செத்திருந்தா, நான் வாமிட் பண்ண வேண்டியதை வாமிட் பண்ணியிருந்தா, அல்லது ஒரு விதையாக பார்க்கும்போது அதனுடைய மாம்சத்தை உடைத்திருந்தா, உலகத்தை உடைத்து வெளிப்பட்டிருந்தா, கிறிஸ்துவில் கனெக்ட் ஆயிருந்தா, கண்டிப்பா கனி கொடுத்திருக்கணும் இல்ல? கனி வந்திருக்கணும் அல்லவா? எங்கே கனி? கனி இல்லைன்னு சொன்னா நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எனக்கு அருமையானவர்களே, ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை பல பேருக்குள்ள இருக்கிறது. ஒருவரும் பிரசவிக்க வேண்டும், ஒருத்தரும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்காக செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவாய் நம்ம மாற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார் இல்லையா? நம்ம சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம்? நான் சுவிசேஷம் சொல்லி இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்படி சொல்ல முடியலன்னா ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை நமக்குள்ள இருக்கிறது. நமக்குள்ள கிறிஸ்து பிழைச்சிருக்கிறாரா இல்லையானே தெரியல. சுவிசேஷம் சொல்றதுக்கு ஞானம் வேண்டாம். ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியல, இப்படி எல்லாம் ஞானம் அல்ல. ஞானத்தால் சுவிசேஷம் சொல்ல முடியாது. உனக்குள்ள கிறிஸ்து பிழைத்திருந்தால், உன்னுடைய மாம்சம் செத்திருந்தால், நீ சில சுயத்துக்காக மரித்திருந்தால், உன்னுடைய சுபாவங்கள், உன்னுடைய நடவடிக்கைகள்ல நீ உடைக்கப்பட்டிருந்தால், உன்னுடைய ஓடு, இப்போ ஒரு கோழி குஞ்சு பாருங்க, ஒரு முட்டைக்குள்ள இருந்து அது வெளியே வரும்போது அந்த ஓடை உடைச்சிட்டு என்ன பண்ணுது, வெளியே வருகிறது. அழகா கழட்டி எடுத்துட்டு வெளியே வரல, உடைச்சிட்டு வெளியே வருது. ஆண்டவர் சொல்றாரு, சில உடைக்கப்படுதல் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். நீ உடைக்கப்படலைன்னா நீ வெளிப்பட முடியாது. நம்ம உடைக்கப்படலைன்னா கிறிஸ்து எனக்குள்ள வெளிப்பட முடியாது. நான் உடைக்கப்படாததுனாலதான் நான் சுவிசேஷம் சொல்ல முடியல. நான் உடைக்கப்படாததுனால நான் பலருடைய வாழ்க்கையில மாற்றத்துக்கு காரணமானவனா இருக்கவில்லை. எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய ஒரு மலட்டுத்தன்மைக்குள்ள இருக்கிறோம் பாத்தீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, பவுல் சொல்றாரு, இனி வாழுகிறது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன பண்றாரு, சும்மா இல்ல, அவர் எனக்குள்ள எப்படி இருக்கிறாரு, பிழைத்து இருக்கிறார். பவுல் வெறுமனே சொல்லல, அவருடைய வாழ்க்கையில வாழ்ந்து காமிச்சு. அதனாலதான் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை என்ன பண்றேன், காத்து கொண்டேன், எனக்காக ஒரு ஜீவ கிரீடம் என்ன பண்ணிருக்குது, வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு மதியம் ஆண்டவருடைய வருகை இருந்தால், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாள்ல உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நான் இந்த காரியத்தை நான் உங்களுக்காக செஞ்சிருக்கிறேன், நான் இவ்வளவு கனி கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு பேர் ஆதாயப்படுத்தி இருக்கிறேன், என்னத்தை நீங்க சொல்ல முடியும்? அப்படி சொல்றதுக்கு யாருக்குள்ளேயாவது தைரியம் இருந்தால், அப்படி சொல்றதுக்கு என்னால் இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்னால் இப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய மாம்சம் உடைக்கப்பட்டிருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு தைரியம் இருந்தால், அவருடைய பிரதிபலன் அவரோடு கூட என்ன பண்ணுது, வருகிறது. பிரதிபலனை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா வெக்கப்படுகிறவர்களா இருப்போம். தாளந்தை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சவன் அப்படிதான் சொல்றாரு. ஒரு தாளந்து தான், நீ ஏன் புதைச்சு வைக்கிற? உனக்குள்ள கிறிஸ்துவை ஏன் நீ புதைச்சு வைக்கிற? பலரும் கிறிஸ்துவை மறைத்து வைத்திருக்கிறார்கள் உள்ளே, இல்லையா? இப்போ சரியானபடி பிரெக்னன்ட் ஆகாதவங்க மறைக்கணும். திருமணமாய் முறைப்படி பிரெக்னன்ட் ஆனவங்க ஏன் மறைக்கணும்? இன்னைக்கு உலகத்துல பலரும் கிறிஸ்துவை மறைத்து கொண்டிருக்கிறார்கள், இல்லையா? அந்த மறைத்து கொண்டிருக்கிறதுனாலதான் கிறிஸ்து உனக்குள்ள என்ன பண்றது இல்ல, வெளிப்படுவதில்லை. இன்னைக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்றும், கிறிஸ்து உங்களுக்குள்ள பிழைத்திருக்க வேண்டும் என்றும் ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒரு சுய பரிசோதனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் கிறிஸ்தவனா பல வருஷமா சபைக்கு போறேன், பைபிள் படிக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஆனா எனக்குள்ள கிறிஸ்து பிழைத்திருக்கிறாரா? கிறிஸ்து எனக்குள்ள வளருகிறாரா? கிறிஸ்து எனக்குள்ள வளர்ந்ததுனால என்னுடைய மாம்சம் உடைக்கப்பட்டிருக்குதா? உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்குதா? நான் கிறிஸ்துவோட ஒரு கொடியாய் நான் கனெக்ட் ஆயிருக்கிறேன்னா அதுல கனிகள் இருக்கிறதா? அல்லது கிறிஸ்து என்ற கரு எனக்குள்ள உருவாயிருந்தால்
அந்த கரு வளர வளர என்னுடைய மாம்சத்துல மாற்றம் நடந்திருக்கிறதா? மாம்சம் மரிப்பதற்கு போயிருக்கிறதா? சில வாமிட் பண்ண வேண்டிய விஷயங்களை, களைந்து போட வேண்டிய விஷயங்களை செய்திருக்கிறேனா? அல்லது அந்த காலகட்டம் வரும் பொழுது சரியான குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறேனா? இதெல்லாம் எனக்குள்ள இல்லைன்னா, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்குள்ள கிறிஸ்து பிழைத்திருக்கும்படியாய், என்னுடைய மாம்சம் சாகும்படியாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலே என்னுடைய கரம் வெளிப்படட்டும். நாங்கள் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் ஆண்டவரே, ஆனால் ஆவிக்குரிய மலட்டுத்தன்மையில் இருக்கிறோம். கனிகள் இல்லை ஆண்டவரே, வெறுமனே கொடிகளா படர்ந்துட்டு இருக்கிறோம். அது இடத்தை தான் அடைச்சிட்டு இருக்குதே ஒழிய கனிகள் இல்லை. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில அக்கினியில போடுறதுக்கு அல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட பரலோகத்தில் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்து எங்களுக்குள்ள உருவாக வேண்டும், கிறிஸ்து எங்களுக்குள்ள வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவை நாங்கள் எங்களுடைய பேச்சில, நடக்கையில, செயல்களில் வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. பவுலை போல ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளை பெற்றெடுக்கிறவர்களாக, ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் எங்களை ஒவ்வொருத்தரும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் மேலையும் ஆண்டவரே அவர்களுக்குள்ள கிறிஸ்து என்று நினைத்து, ஆண்டவரே வயிற்றுக்குள்ள கருவென்று நினைத்து கட்டிகளை வைத்து ஏமாந்து கொண்டிருக்கிற பலருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு ஆபரேஷன் நடக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கட்டும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை நடக்க போறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவிக்குரிய மலட்டுத்தன்மைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒவ்வொருத்தரை விட்டு மாறுவதாக ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையுள்ள கரம் செயல்பட போறதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்க கிருபை செய்யும். துதி, கன, மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.